இந்த கொஷின் பாருங்கள், ரொம்பவே சிம்பிள். ஒரு எண்ணின் 80% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு எண் என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அதோட 80% பர்சன்டேஜ் அப்படின்னாலே டிவைடட் பை 100ன்னு போடணும், சரிங்களா? அப்போ இன்ட்டு 80 டிவைடட் பை 100. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 80ஐ கூட்டும் போது, ஸோ இந்த வேல்யூவோட 80 அப்படிங்கிற ஒரு நம்பரை கூட்டுறேன், அதனால் ப்ளஸ் 80ன்னு போட்டுக்கிட்டேன். அதே எண் கிடைக்கிறது, இந்த வேல்யூலாம் செய்யும்போது எனக்கு அதே நம்பர் சேம் எக்ஸே கிடைக்குது. ஸோ ஈக்குவல் எக்ஸ்னு எழுதிக்கிட்டேன். அந்த எண் என்ன, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 0வும் இந்த 0வும் கட் பண்ணிடலாம். 8 டிவைட் பை 10, ஸோ அதை 0.8 எக்ஸ்னு எழுதிக்கலாமா? ப்ளஸ் 80 ஈக்குவல் எக்ஸு. இந்த எக்ஸை அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடுவோம். கொண்டு போனால் மைனஸில் வரும். அப்போது எக்ஸ் மைனஸ் 0.8 எக்ஸ் ஈக்குவல் 80ன்னு வருமா? ஓகே. ஸோ எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். 1ஐயும் 0.8ஐயும் கழிச்சு என்ன வரும்? 0.2ன்னு வரும். 0.2 எக்ஸ் ஈக்குவல் 80. இந்த 0.2 எப்படி எழுதிக்கலாம்? 2 டிவைட் பை 10ன்னு எழுதிக்கலாமா? எக்ஸ் ஈக்குவல் 80. ஸோ இந்த 2ஐயும் இந்த 80ஐயும் அடித்தா 40. இந்த 10ஆல் அந்த 40 பெருக்குனா 400ன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 400 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா?